எல்லாருக்கும் ஹாய். வாங்க இந்த வீடியோல வந்து ப்ரோபியல் பவுடர், புரோட்டீன் பவுடர் பத்தி பார்க்கலாம். எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணோன்னே பிரெக்னன்சி ரெஜிஸ்டர் பண்றப்போ ஒரு நியூட்ரிஷன் கிட் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வாங்கலங்கிறவங்க ஏரியா நர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க. கண்டிப்பா இப்ப ஸ்டாக் வந்திருக்கும், வாங்கிக்கோங்க. இதுல வந்துட்டு நெய் பாக்ஸ் ஒரு 500 ml நெய், தென் வந்துட்டு 2 டேட்ஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேட்ஸை வந்து மறக்காம எடுத்துக்கோங்க. அது தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்கவங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 20 to 25 days முன்னாடிதான் கிட்டே கொடுத்தாங்க. ஆனா அதுக்குள்ள 2 பாக்ஸுமே காலி பண்ணிட்டேன். பிகாஸ் சர்விக்ஸ் டைலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க டேட் சாப்பிட்றப்போ. தென் வந்து அதுல இருக்க ப்ரோபியல் பவுடர், புரோட்டீன் பவுடர் 2 இருக்கும். இதை யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க வேணாம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எதனால குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். பிரெக்னன்சி டைம்லயும் அண்ட் ஃபீடிங் பண்றப்பவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வர புரோட்டீன் இன்டேக் வந்து கண்டிப்பா பத்தாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த அயன் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்டு, போலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. தென் இந்த புரோட்டீன் பவுடர் எல்லாமே, இந்த புரோட்டீன் பவுடரே வந்துட்டு 3 ஃபிளேவர்ஸ்ல வரும். சாக்லேட், வெண்ணிலா, தென் வந்துட்டு கார்டமன், எலாச்சி ஃபிளேவர், ஏலக்காய் ஃபிளேவர். இந்த பாக்ஸ் வந்து 500 கிராம். வெளியே ஒரு புரோட்டீன் பவுடர் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 600 சம்திங் வரும் மெடிக்கல்ல. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாம குடிங்க. இந்த புரோட்டீன் பவுடர்ல 28 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் பிரெக்னன்சில ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுடரை எடுத்துக்காதீங்க. பிகாஸ் சுகர் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ எடுத்துக்கவே கூடாது. ஆஃப்டர் டெலிவரி பேபிக்கு ஃபீட் பண்றப்ப எடுத்துக்கோங்க. மில்க் சப்ளைக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உடனே எடுத்துக்க வேணாம்னு சொன்னதுனால வேற யாருக்கா தூக்கி கொடுத்துறாதீங்க. உங்களுக்கே டெலிவரிக்கு அப்புறம் பால் பத்தல அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போல இதை குடிச்சீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மில்க் சப்ளை நல்லா இருக்கும். அண்ட் பிரெக்னன்சில வந்துட்டு ஓவர் வெயிட் இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க. இதை நான் இந்த புரோட்டீன் பவுடரை குடிச்சுதான் எனக்குமே 2 பாட்டில் காலி பண்ணேன். நல்லா வெயிட்ட தூக்கி விட்டுருச்சு. 40 kg டு இப்போ 60 kg. இன்னும் நான் நெக்ஸ்ட் செக்அப்க்கு செக் பண்ணல. அதனால ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, புரோட்டீன் பவுடரை வந்துட்டு வீக்லி 3 வாட்டி மட்டும் எடுத்துக்கோங்க, டெய்லி எடுத்துக்க வேணாம், வெயிட் வந்து ஓவரா போட்டுரும் அப்படி சொன்னாங்க. இந்த புரோட்டீன் பவுடர் குடிச்சா இன்னுமே வெயிட் ஏறதான் செய்யும். ஸோ அதனால வந்துட்டு பிரெக்னன்சில வெயிட் அதிகமா இருக்கவங்க, பேபி வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாலுமே எடுத்துக்க வேணாம். டயபெட்டிஸ் இருந்தாலும் குடிக்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது லாஸ்ட் மந்த்ல டெய்லி குடிச்சிட்டு பேபி வெயிட் 4 kg அது மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகி சி செக்ஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க. ஸோ பேபி வெயிட் கெயின் ஆச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே போல புரோட்டீன் பவுடருக்கு அந்த பாக்ஸ்லயே ஒரு ஸ்பூன் இருக்கும். அந்த ஒரு ஸ்பூன் மட்டும் மார்னிங் இல்லைன்னா நைட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். 30 ml தான் எடுத்துக்கணும். அதுக்கும் மேல எடுத்துக்காதீங்க. நான் அது கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ மட்டும் சேர்த்திப்பேன். சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணக்கூடாது. அதுவே ஸ்வீட்டா தான் இருக்கும். சுகர் ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். டயபெட்டிஸ் இருக்கவங்க குடிக்க வேணாம்னு சொன்னல, சுகர் ஃப்ரீ புரோட்டீன் பவுடர் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. புரோட்டீனெக்ஸ் பிராண்ட் அண்ட் இந்த பவுடர் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அது வந்து டயபெட்டிஸ்க்காகவே சுகர் ஃப்ரீ வந்துட்டு இருக்கு. அமேசான் வெப்சைட்லயும் இருக்கும் அண்ட் மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கனாலே இருக்கும். அவங்க வந்து இந்த புரோட்டீன் பவுடர் ட்ரை பண்ணுங்க. புரோட்டீனெக்ஸ் பிராண்ட் ரொம்பவே முக்கியம். இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணிட்டு குடிங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரி ஆகாம கவர்மெண்ட்ல கரெக்டா கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படி சொன்னாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அதனால எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணிட்டு கொடுங்க. அண்ட் டெய்லி 1 ஸ்பூன் 30 ml மேல எடுத்துக்க கூடாது. நீங்க 15 ml கூட எடுத்துக்கலாம். பட் ஒட்டுக்கா வந்து அதிகமா எடுத்துக்காதீங்க. தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.